மைசெல்ஃப் தீக்ஷிதா. இது வந்துட்டு நம்ம நார்மலா சாப்பிடுற உணவு கூட நஞ்சாகும். எப்போ அப்படின்னா, அளவுக்கு அதிகமா சாப்பிடும்போது. அதான் நம்ம பழமொழியே சொல்லுது, "அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு." அதாவது நன்மையாக உணவு நஞ்சாக மாறுமா ஒரு கணத்துல அப்படின்றத எங்களுடைய டாபிக். என்ன அப்படின்னா, நார்மலா சோறு இல்ல சாப்பாடு வேக வச்சு சாப்பிடும்போது அளவா சாப்பிட்டா அது நன்மை. ஆனா அது அளவுக்கு மிஞ்சிச்சுன்னா சரியாமை, வயிற்று பொருமல், பேதி, புளித்தேப்பம் இதெல்லாம் வரும். இந்த மாதிரி நஞ்சுகள் எல்லாம் வந்துட்டு தீக்கிறதுக்காக இந்த நஞ்சு முறிவு சில இருக்கு. அதாவது 10 கிராம் சீரகத்தை வந்து நன்னா வெந்நீர்ல வந்து ஊற வச்சு குடிச்சோம் அப்படின்னா சோறுடைய நஞ்சு வந்து போகுது. இந்த மாதிரி வாழைப்பழம், பழாப்பழம், கோழி முட்டை, தேங்காய், கோதுமை, உளுந்து, நாவல்கொட்டை இது எல்லாமே வந்து அன்றாட வாழ்வில் நம்ம நார்மலா சாப்பிடுற உணவு. ஆனா அது அளவுக்கு மிஞ்சி சாப்பிடும்போது அதுக்கான சில சில முறிவு வந்துட்டு நம்ம வீட்டிலேயே சாப்பிட்ற மாதிரி. இது எல்லாத்துக்கும் காமனா எப்படி வந்து நஞ்சு முறிவு சொல்லலாம் அப்படின்னா, மிளகு. அதாவது பகைவன் வீட்டுல கூட வந்து 10 மிளகு இருந்தா வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நம்ம வந்து மிளகு சாப்பிட்டோம் அப்படின்னா, மிளகு வச்சிருந்தோம்னா யூனிவர்சல் ஆன்டிடோடா இருக்கும். ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம் அப்படின்னா, வாழைப்பழத்தோட முறிவை வந்துட்டு போக்குறதுக்காக புகையிலையை வந்து கஷாயம் வச்சு குடிக்கணும். அப்புறம் பலாப்பழத்தோடைய நஞ்சு வந்துட்டு போக்குறதுக்காக தேன் அல்லது நெய் வந்துட்டு சாப்பிடணும். கோழி முட்டையோட நஞ்சை வந்து போக்குறதுக்காக முள்ளங்கி கிழங்க வந்துட்டு வேக வச்சு உண்டோம் அப்படின்னா முட்டையோட நஞ்சு குணம் வந்து தீருது. அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அளவுக்கு மிஞ்சி நஞ்சு ஆச்சு அப்படின்னா கரும்பு, வெல்லம் இல்லை பச்சரிசி வந்து அளவாக எடுத்துக்கலாம். அப்புறம் கோதுமையோட நஞ்சை வந்து முறிக்கிறதுக்காக மிளகாய், அப்புறம் பசுவின் பால், எருமை பாலோ அதெல்லாம் கிடையாது, பசுவின் பால், நெய் வந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உளுந்தோட நஞ்சை வந்து முறிக்கிறதுக்காக மிளகு, சீரகம், கொள்ளிக்காய் வேலை அப்படின்ற இந்த மூலிகைகளை வந்துட்டு நீர்ல போட்டு கஷாயம் பண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் நாவல் கொட்டையோட நஞ்சை வந்து முறிக்கிறதுக்காக கொள்ளை நீர்ல வந்து அரைச்சு அதை வந்து சாப்பிடலாம்.